நாம் தமிழர் கட்சி ஐடி விங் தலைவர் சுனந்தா சீமான் குறித்து பேசும்போது மேடையின் கீழ் அமர்ந்திருந்த காளியம்மாள் செய்த செயல் நாம் தமிழர் தொண்டர்களிடையே வியந்து பார்க்க செய்து உள்ளது. புதிதாக அரசியலுக்கு வரவங்களையும் நாங்கள் பாராட்டி வரவேற்கிறோம். அவங்களோட கொள்கைகள் சரியா இல்லைனாலும் அதையும் விமர்சிக்கிறோம். ஆக எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிறது அண்ணன் தான். அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இந்த தமிழகத்தில் மக்கள் கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் சேனலில் தலைவி என்ற நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் தலைவர் சுனந்தா சீமான் பற்றி உரத்து பேசியிருந்தார். சீமான் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங் தலைவர், அரசியலுக்கு புதிதாக வருபவர்களை ஆதரிப்பவர், அதே நேரத்தில் அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி வழிநடத்துபவர் என்று கூறியிருந்தார். இதை மேடையின் முன் அமர்ந்திருந்த நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகியான காளியம்மாள் முகத்தில் புன்னகையுடன் ரசித்து கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த காட்சி நாதகாவின் உறவு மையமான அரசியல் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. காளியம்மாளின் விலகல் கட்சியின் தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் அவரது பின்னைய நடத்தை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. வேறு கட்சிகளில் இணைய போவதாக வதந்திகள் எழுந்தன. பாஜக, அதிமுக என பலவும் பேசப்பட்டன. ஆனால் காளியம்மாள் ஒருமுறை கூட சீமானையோ நாதகாவையோ அவதூறு செய்யவில்லை, எதிர்மறை கருத்துக்களை பரப்பவில்லை. தனது விலகல் கடிதத்தில் என்னுடன் உண்மையாக உறவாக பழகிய அனைவருக்கும் நன்றி என்று மட்டுமே குறிப்பிட்டு சீமானின் பெயரை கூட தவிர்த்தார். இது அவரது மனப்பக்குவத்தையும் கட்சியின் மீதான மரியாதையையும் காட்டியது. மீனவர் சமூகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் அவர் நாதகாவின் கொள்கைகளை எதிர்க்காமல் தனது பணியை நேர்மையாக செய்கிறார். இந்த நடத்தை நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. சமூக ஊடகங்களில் காளியம்மாள் ஒரு உண்மையான போராளி, துரோகி இல்லை என்று பலர் பாராட்டினர். இது கட்சியின் உள்கட்டமைப்பில் உள்ள உறவு மையமான அணுகுமுறையை எடுத்து காட்டுகிறது. சீமான் உருவாக்கிய இந்த இயக்கம் வெறும் அரசியல் அமைப்பு மட்டுமல்ல, ஒரு குடும்பம். விலகல் என்பது பகைமையை உருவாக்குவதற்கு பதிலாக மரியாதையுடன் பிரியும் ஒரு செயலாக மாறியது. காளியம்மாளின் மௌனமும் அவரது உயர்ந்த நடத்தையும் இணைவது போல் விலகலாம், ஆனால் அன்பை இழக்காமல் என்ற பாடத்தை உணர்த்துகிறது. சீமானின் தலைமை இன்றும் தமிழகத்தில் ட்ரெண்டிங்காக உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 117 ஆண்கள் 117 பெண்கள் என்று சம பங்கு வேட்பாளர்களை அறிவித்து புது முகங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அவரது பாணி தொடர்கிறது. காளியம்மாள் போன்றவர்கள் விலகினாலும் அவர்களின் மனதில் சீமானின் தாக்கம் இருப்பதை அவர்களின் நடத்தை உணர்த்துகிறது. இந்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் தர்மத்தையும் சீமானின் பெருந்தன்மையையும் காளியம்மாளின் உயர்ந்த நடத்தையையும் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. தமிழக அரசியலில் இத்தகைய உறவு மையமான அணுகுமுறைகள் எதிர்காலத்தை வடிவமைக்கும்.